கடகராசிக்காரங்களுக்கு தொழில் மிகப்பெரிய முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்க போது, இது நாள் வரைக்கும் ஒரு தொய்வும், தாமதமும் இருந்திருக்கும். எங்க பணம் கேட்டிருந்தாலும் கிடைச்சிருக்காது. வியாபாரம் முன்னளவுக்கு இல்லங்க. நான் வேணா இந்த பிசினஸ விட்டுட்டு வேற எதுக்காவது போலாமா அப்படின்னு யோசிச்சிருந்திருப்பாங்க. இன்னும் சொல்லணும்னா பரம்பரை தொழில்கள் இருக்கும்ல. லைக் தாத்தா இந்த தொழில் பார்த்தாரு, அப்பா பார்த்தாரு. ஆனா என்னால முடியல அப்படின்னு சொல்லி இந்த 3ஆம் தலைமுறையில் இருக்கக்கூடியவர்கள், இந்த தொழில விட்டே போயிரலாமா அப்படின்னு யோசிச்சிருப்பாங்க. குறிப்பா யாரெல்லாம் சொல்லவா? இந்த கோல்டுல இருக்கக்கூடியவங்க. அந்த ஆசாரிகள்னு சொல்லுவாங்க இல்லையா? நகை செய்கிறவங்க. இந்த தொழில் விட்டு போயிடலாமான்னு யோசிச்சிருப்பாங்க. நாட்டுப்புற கலைஞர்கள். பொதுவா இந்த ஆடல், இந்த கலைகள்லாம் விட்டு போயிடலாமா அப்படின்னு யோசிச்சிருப்பாங்க. அது மாரி உணவு சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்களும், இத குளோஸ் பண்ணிட்டு போயிடலாமான்னு யோசிச்சிருப்பாங்க. டெக்ஸ்டைல் இந்த 4 செக்டாரும் பரம்பரையா செஞ்சவங்க கண்டிப்பா கடகராசிக்காரங்களா இருந்தாங்கன்னா, இந்த ஃபீல்டு விட்டு வேற ஃபீல்டு போயிடலான்னு யோசிச்சிருப்பாங்க. ஆனா, அவங்களுக்கு ரியாலிட்டி என்ன அப்படின்னா, அந்த ஃபீல்ட தாண்டி வேற எதுவும் தெரியாது. அந்த செக்டார் தாண்டி வேற விஷயங்கள் தெரியாது. அப்படி இருக்கிறப்ப, இதுலலாம் ஒரு மீட்டுருவாக்கம் கிடைக்க போகுது. ஏன்னா, சனி எப்பலாம் ரிலேட் ஆகுறாரோ, பழமை அப்படிங்கிற விஷயம் அதிகமாக ஆரம்பிக்கும். அப்ப பரம்பரை தொழில்கள் செழிப்படையக்கூடிய வாய்ப்பு யாருக்கு இருக்குன்னா, கடகராசிக்காரங்களுக்கு இருக்கு. தாராளமா தொழில்கள், புதிய தொழில்கள் தொடங்கலாம். ஏற்கனவே இருக்கக்கூடிய தொழில்கள்ல ஏதேனும் புதிய முயற்சிகளை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் முடியுமா அப்படின்னு யோசிச்சீங்கன்னா, கடகம் சக்சஸ் தான்.